எங்கள் வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான். 3 இயர்ஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்கொயரி பண்ணணும் அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, இவருக்கு வேற ஏதாச்சும் ஹேபிட்ஸ் இருக்கா, இல்லைனா பாஸ்ட் இருக்கா அப்படிதான் என்கொயரி பண்ண போறான்னு நினைச்சாங்க. இல்லை, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்தேன். பார்த்த உடனே அந்த குக்கிங் வீடியோஸ் எல்லாம் இவர் வந்து நல்லா பேஷனாக குக் பண்ணுவார் போல. அந்த வீடியோஸ் அந்த போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஓகே, சிக்கிக்கிட்டான் சேகர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் ஓகே சொன்னேன். ஓகே சொன்னதுக்கப்புறம் இவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு சமைக்க தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டெம்பிளில் தான் மீட் பண்ணோம். எங்கள் அம்மா வந்து எங்கள் மாமியார் கிட்ட சொல்லியிருக்காங்க, இல்லை என் பொண்ணு நல்லா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி காரில் வரும்போது நான் கேட்குறேன், ஏம்மா பொய் சொன்னேன்னா, பொய் சொன்னதாண்டி உனக்கு கல்யாணமே ஆகும். ஒன்று சமைக்க தெரியணும், இல்லைன்னா சமாளிக்க தெரியணும். நீ தான் சமாளிப்பல்ல, நீ சமாளிச்சிரு. காதல் அன்மறைச்சிச்சு சொல்லுவாங்களே, ஸோ அதுதான் நினச்சி. பட் மேரேஜுக்கு அப்புறம் தான் தெரிய வருது, இவங்க வந்து சொர்ணக்கா தூள் அந்த படத்தில் இருப்பாங்களே, அதே தான். தக்காளி வீட்டுக்கு தான் வரணும், ஞாபகம் இருக்கா?